ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு டு சேலம் மோர்பாளையம். ஸோ இதான் நம்ம இருக்கிற இடம். சேலம் டிஸ்ட்ரிக் திருச்செங்கோடு டு சேலம் ரோட்டில் மோர்பாளையம். ஸோ இதான் நம்ம இருக்கிற ஏரியா. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கான 2 ஃபுல் பேக்கேஜ் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே பக்கத்து வீடு, 2 பேருமே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் பேக்கேஜாக கேட்டிருந்தாங்க. இந்த ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா 2க்குமே அக்ரலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆம்பா டீட்டெயில் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். நேம் போட்டு கேட்டிருந்தாரு. ஸோ நேம் போட்டு கொடுத்துருக்கோம். 2 கஸ்டமருமே வந்து நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பேத்துக்குமே நேம் போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், யூஎஸ்பி ஆக்ஸ் டிவிக்கான செலக்டர் சுவிட்ச், 5.1 ப்ரோலாஜிக்கான செலக்டர் சுவிட்ச், சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, சென்டருக்கான வால்யூம் கண்ட்ரோல், ரியருக்கான வால்யூம் கண்ட்ரோல் அதாவது சரவுண்டு, ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டுக்கான பேஸ் ட்ரபிள், இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், இது எல்இடி ஆன் ஆஃப்கான சுவிட்சு. ஸோ நீங்கள் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஆயிரும் எல்இடி. ஃப்ரண்ட்டில் நாப்புக்குன்னு வந்து பார்த்தோம்னா மல்டி கலர் கேட்டிருந்தாங்க. மல்டி கலரே கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு விஎம் மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஐப்ளேயில் 109 போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே கோல்டன் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் அக்ரலிக் பேனல் சேமாக தான் இருக்கும். இதுலேயே அதே மாதிரி தான் சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், யூஎஸ்பி ஆக்ஸ்க்கான சுவிட்சு. இதில் வந்து நீங்கள் ஆக்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது யூஎஸ்பி ஆஃப் ஆயிரும். அடுத்தது டிவி, அடுத்தது 5.1 ப்ரோலாஜிக்கான இன்புட் செக்ஷனு, அடுத்தது ஃப்ரீக்வன்சி, சென்ட்ரு, ரியரு, ஃப்ரண்ட்டு, ட்ரிபிள், பேஸு, அடுத்தது மாஸ்டருக்கான வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்தது இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா நம்மளோட டிசைர் மியூசிக்கோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா 5198 1943 பேர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 6 சேனல் போர்டு. ஸோ எக்ஸ்ட்ரா சப்வூஃபருக்காக வந்து 4 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கட் பண்ணி 2 டிரான்சிஸ்டர் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, அடுத்து சப்வூஃபருக்கு இதிலே வந்துடும். நீங்கள் ஒரு 8 இன்ச் 10 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தாராளமாக இதிலே யூஸ் பண்ணலாம். இதுக்கான வோல்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 24/024 ஒரு 8 ஆம்பியர் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும். இதில் ஏன் 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் இதில் 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 8 ஆம்பியர் 24/024 8 ஆம்பியர் டைப் 16 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 இன்ச் கோர் வரும் உங்களுக்கு. அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்எஸில் பிரிட்ஜ் பஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். வசந்தில் V3 ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். 10,000 50ல் 2 கேனும் 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் கீழே இதில் எடுக்கும்போது ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வச்சு தான் நான் உள்ள ஒயரிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுவிட்ச் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது வேலை சிரமம் தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கசகசன்னு எங்கேயுமே இருக்காது ஒயரிங்கு. நாளைக்கு நீங்கள் பிரித்து வேலை செய்யணும்னா கூட ஈஸியாக வேலை செய்யலாம். ஸோ இந்த பிசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதும் சரி, ஒரு கசகசப்பு இல்லாமல் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நாளில் சீக்கிரமாக நீங்கள் இந்த ஆம்பே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிசிபி போட்டிங்க அப்படின்னா. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிசிபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நல்லா பக்காவாக வந்திருக்கு. ஸோ 2 ஆம்புமே சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே டிரான்சிஸ்டர் ஆம்பு தான். உங்களுக்கு பர் சேனலுக்கு வாட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வாட்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு 8 இன்ச்சு 40 வாட்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 70 வாட்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். போர்டு அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா என்எஃப் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது டொஷிபா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்பீக்கர் பாக்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஸ்பீக்கர் பாக்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்வூஃபரு நம்ம எப்பவும் கொடுக்குறது தான் 10 இன்ச்சில் 4th ஆர்டர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பேஸ் ரிசல்ட்டு.
ரெண்டுமே 10 inch 4th ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது சரவுண்ட் சென்டர்னு வந்து பார்த்தோம்னா 6 inchல கிராஸ் பாக்ஸ். இது வந்து தேட்டர் டைப் பாக்ஸ் இல்லைங்க, இது வந்து கிராஸ் பாக்ஸ். இது வந்து ஒன்லி கிராஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இப்போது கீழே டியூட்டர் வர மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சில டைமில் டியூட்டர் பொசிஷன் வந்து மாறிடுது, அதனால் கஸ்டமர் ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த டைம் வந்து கீழே எல்லாத்துலேயுமே வந்து கீழே டியூட்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது பேக் சைடில் ஹேங்கிங் ஹூக்காக ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாக்ஸ் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் எல்லா பாக்ஸ்லேயுமே. இந்த ஆம்போட பட்ஜெட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபா வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் மாடல் தான். 14,500 ஐசி டைப்பில் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இப்போ ஒரு 1,500 இன்க்ரீஸ் பண்ணி டிரான்சிஸ்டர் மாடலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிஸ்டர் மாடல் போட்டிருக்கேன். நம்ம ஐசி டைப்பில் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 24/024 5 ஆம்பியர்லாம் 6 ஆம்பியர் போடுவோம். அது டைப் 3ல் போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24/024 8 ஆம்பியர் டைப் 16ல் போட்டிருக்கேன். அடுத்தது கெப்பாசிட்டர், பவர் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு மாறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7265 இல்லாமல் நம்ம வந்து டிரான்சிஸ்டர் கொடுக்குறோம். உங்களுக்கு பர் சேனலுக்கு 70 வாட்ஸ் வரும். இந்த ஆம்ப் தனியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 8,500 ரூபா வரும். இதிலே டீகோடர் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 ரூபா வரும். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் தான். 8 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 6 இன்ச்சாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்காவாக ட்ரைவ் ஆகும். வால்யூமும் அதே மாதிரி நல்ல வால்யூம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நேம் போட்டு பேனல் வேணுனாலும் நம்ம அடித்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனோட ஆடியோ டெஸ்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆம்ப் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் 8 inch இல்லை 12 inch போட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.